மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க, கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த ரெண்டு நாடுகளும் இது வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க? ஏதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முற்று முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு உயிர் இந்த இடத்துல போனாலும் இந்த மக்கள் தான் நாங்கள், இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும், இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும், எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்துல தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இங்க இருக்கக்கூடிய கடலோர மக்கள், கடலோடிகள் எடுத்திருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து உள்ள போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பா மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க, கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாவே எங்க எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்க பாக்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவர் எந்த சூழ்நிலையில சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்க இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பாக்குறது என்னன்னா, தொடர்ந்து நீங்க பாத்துட்டீங்க, நாங்க போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கோம். நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கிற பட்சத்துல 2 நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவா இருக்கு. ஒரு நாடுக்கான கடல் எல்லை அளவு 100 நாட்டிகள் மைல் இருக்கணும். 2க்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, 100க்கும் குறைவா இருக்கிறதுனால இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த 2 நாடுகளும் இது வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க? அப்ப நீங்கள் அடித்து கொண்டே சாகுங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேத்து நடக்கல. பல 100 படகுகள் பிடிபட்டு வச்சிருக்காங்க. பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சு வச்சிருந்து சில பேரை விட்டாங்க, பல பேரை விடாமே விட்டாங்க. ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாம தொடர்ந்து எங்களை போராட வைத்துக் கொண்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய முடிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கான செவி மடுக்கல அப்படின்னா நாங்கள் எங்க மீது எரிபொருளை ஊத்தி கொளுத்திக்குவோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறாங்க. ஏதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முற்று முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு உயிர் இந்த இடத்துல போனாலும், ஏன்னா 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள் போன போது கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளிக்கல, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க மிகப்பெரிய அளவுல வன்முறை வெறியாட்டங்களை செய்யல. தார்மீக ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறோம். இந்த மக்கள் தான் நாங்கள், இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும், இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும், எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம். ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க, யாரை கேட்டு கொடுத்தீங்க? பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா? இந்திய ஒன்றியத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான, தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து, இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னும் சொல்ல போனால் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்றாரு கச்சத்தீவை கொடுத்ததுதான் பிரச்சனை. இது இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா? இது முன்னாடிலாம் தெரியாதா உங்களுக்கு? கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்க? இப்ப இன்னைக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட்டு எடுக்கிறேன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா நாங்க வைக்கிற கேள்வி என்னன்னா, இந்த மண்ணில் 70,000 கோடி அந்நிய செலவாணியை ஆண்டொன்றுக்கு ஈட்டி தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமா நடத்துறீங்க?